ரவையும் ஒயிட் சுகரும் சேர்க்காமயே டேஸ்டியான கேசரி செய்யலாங்க. அதுவும் இதனுடைய கலரும் அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ முந்திரி பாதாமை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்லேயே சிவப்பவளையும் நல்லா மொறு மொறுன்னு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உடச்சி பார்க்குறப்ப நல்லா உடஞ்சி வரணும். இப்போ இது சூடு ஆறுனதுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் வறுத்து அரைச்ச அவலுக்கு 2.25 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததுமே அரைச்சி வச்சிருக்கிற அவில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதில் இருக்கிற நீர்ப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த பதம் கிடைச்சிடும். வறுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இந்த நவராத்திரிக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா மிஸ் பண்ணாமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.